முதல்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தில் நான் வாய்மை இயக்கம் அவருடைய உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் நவீன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாத்தீங்கன்னா டாக்டர் குமாரவேல், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் அந்த பட் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரி டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு உங்களை மாதிரி ஒரு ஆரம்பிச்சு என்னுடைய செக்ரட்டரி ஒரு திருமல் ராஜா அவர்களுடன் இணைந்து கிட்டத்தட்ட புதுச்சேரி இது மாதிரி கிராமத்தை சேர்ந்து 300க்கும் மேற்பட்ட கேம்ப் இதே மாதிரி கேம்ப் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? சோ எங்களுக்கு இந்த பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி தான் அது. நாங்க பார்க்கறது என்னன்னா உங்களுடைய அந்த டீம் ஒர்க் பாத்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணாரு. பண்ணோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சரி சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி டேட்ஸ் ப்ராப்பர் ஆக்சி நிறைய மீட்டிங் எங்களுக்கு பேஷன்ஸ் கேர் அது எங்களுக்கும் தெரியாமப்பட்டது. பட் நான் லாஸ்ட் டைமே ஷேர் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா கொடுத்தா நான் பார்க்கறது என்னன்னா, இப்ப நம்ம மொத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. பட் தனியா அது எடுத்து பண்றாங்க இல்லையா, அந்த கேர் டெடிகேஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சண்டே எல்லாரும் வீட்டுல ஹாப்பியா இருக்கலாம், வெளியில சுத்தலாம் போலாம் வரலாம்னா சண்டையும் நீங்க ஒதுக்கி எல்லாரும் ஒரு டீமா இருந்து அதை இந்த பேருக்கு ஒரு சேவை செய்றீங்களா, அதுதான் டெடிகேஷன். இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பணக்காசு சம்பாதிக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம் போனா இன்னைக்கு நீங்க டைம் ஒதுக்கி இந்த ஒரு 50 பேர் 100 பேர் சாரி விஷயம் லேட்டா வந்துட்டேன். அதனால இத்தனை பேருக்கு நீங்க பக்க சர்வீஸ் கண்டிப்பா இதெல்லாமே உங்களுடைய ஜெனரேஷனை தாண்டி தலைமுறை பேசணும். இதுங்களா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கடந்து பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்ற போது பார்க்கும்போது, இல்ல நானும் என்னால முடிஞ்சது ஒரு சின்ன சேவை, அது ஒரு சின்ன மரக்கன்று நடுறோமோ, இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோமோ, இல்ல ஏதாவது ஒரு பண்றோமோ, அந்த சர்வீஸ் அந்த நோபல் காஸ்ட் அதுதான் நான் பாராட்டுறேன். நான் அவர்கிட்ட பிடிச்சது அதுதான். அதனால நீங்க வீல கேளுங்க, நான் அவ்வளவு பிஸி ஷெட்யூல், நான் சொல்லிட்டேன் என்னன்னாலும் பரவாயில்ல போயே ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் வந்தது. ஏன்னா எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அது ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் போது அந்த டைம் ஒதுக்குறீங்க, அந்த டெடிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெயினா. அந்த டெடிகேஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு தான் நான் மெயினா வந்தது. சோ அதனால நாங்க எங்க சார்பா என்ன சொல்லிக்கிறேன்னா, தொடர்ந்து நடத்துங்க, எங்களால முடித்த உதவிகளை நாங்க பண்ணுவோம். இல்லைங்களா? எங்க சார்பா உங்க பேர் பண்ண டைம் வேணும். உங்க இந்த அறக்கட்டளை சார்பா எல்லாருக்கும் எங்க சார்பா எங்களுடைய வாழ்த்துக்கள், வெற்றிப்படிகள் எல்லாத்துக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறேன். சார் ஆக்சுவலா டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது நானும் நவீனா அங்க போயிருந்தோம். செப்டம்பர் 3, 2021 ஆரம்பிச்சாரு. சண்டே ரெசிடென்ஸ் ஹவுஸ்ல ஆரம்பிச்சாரு. நாங்க இன்னைக்கு போயிருந்தோம். நாங்க போயிருந்தோம். அங்க சார் ஆரம்பிச்ச உடனே நாங்க மெடிக்கல் டாக்டர் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டாக்டர் சார் வாங்கினோம். சார் அசிஸ்டன்ஸ் அனுப்புனாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பண்ணாங்க. அவர் பிஸி ஷெட்யூல், அவர் அசிஸ்டன்ஸ் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 மெடிக்கல் கேம்ப் அப்புறம் திரும்ப சார் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். அதனால ஏதாவது விடாமுயற்சி அந்த ஒரு வார்த்தையை எடுத்துங்க. என்ன சண்டே எதுவும் போற இது பண்ற என்ன பண்ற அப்படின்னு பாக்கணும். நாங்க எப்பயுமே நம்ம ஆரம்ப கட்டத்துல நம்ம எடுத்த முயற்சி விட்டுறக்கூடாது. மத்தவங்களுடைய விமர்சனத்தை காதுல வாங்கி நம்மளுடைய தோல்வி தந்துடக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும். அதாவது நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கும். அவங்க பாராட்டல எனக்கு இவங்க எனக்கு பண்ணல அப்படின்றது இல்லை. உங்களுடைய சோல், உங்களுடைய ஆத்மா திருப்தி பண்ற மாதிரி நீங்க பண்ற விஷயம் இதெல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 பேராச்சும் உங்களை கொண்டு போயிருப்பாங்க, நீங்க பாத்துப்பீங்க. அதுக்குதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்குங்களா. அதுதான் அது வாழ்க்கையில தீப ஒளியில எரியும் போது இதெல்லாம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திரி தானா ஊத்துட்டு போவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல தானாவே கொழுந்து விட்டு எரியும். நம்ம ஆரம்பத்துல சொல்ற மாதிரி எடுக்கிற எஃபோர்ட்ஸ் தான் ஒரு ஸ்டேஜ் மேல போக போக இது தானாவே நீங்க சேர்ந்து வளருவீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட் கேரியருக்கும் எங்க சார்பா நான் பெரும்பாலான சார்பா உங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசுல இருந்துட்டு கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரோபோட் காசு இந்த ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே நம்ம அழைத்து முடிச்சிட்டோம், சம்பாதிச்சிட்டோம், நம்ம சொத்துல ஒரு பகுதி ஒரு 4 பகுதி. ஆனா இந்த சம்பாதிக்கிற வயசுல, ஹாப்பியா இருக்கிற வயசுல, சந்தோஷமா இருக்கிற வயசுல நீங்க எஜுகேஷன் கொடுக்கறது பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ஒன்சே எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. சார் பாண்டிச்சேரியில ஒரு வெல் நோன் டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கு தெரியும். என்னோட அண்ணன் வினோத்ங்கிறவங்க சாரோட ஸ்டூடெண்ட் தான். அவங்க சொல்லி அப்புறமா நான் சார் இருப்பேன். அப்புறம்னா எந்த ஒரு இவ்வளவு பெரிய டாக்டர், ஆனா நம்ம போய் சொன்னா அப்புறமா வாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போனோட ஈஸி, என்னைக்குமே ஈஸி டு அப்ரோச் தான் என்னைக்குமே சார் இருந்திருக்காங்க. அவங்களுமே பெருமாள் ராஜா அவங்களுமே நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எந்த அந்த டவுட் எடுத்தா போன் பண்ணி இதை நான் எடுத்துட்டு வரமா, டேப்லெட் நான் கொண்டு வரமா, நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, பிரச்சனை எல்லாம் நான் பண்றேன். எல்லாருமே டவுட் இருக்கிறதாலதான் நம்மளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க.
பிளஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். பட் நம்மளால ஒரு 2 நிமிஷம் வார்த்தை பேசுறாங்க இல்ல, அது வந்து நம்மள மோட்டிவேட் பண்ற ஒரு வார்த்தை. உங்க எல்லாருக்குமே வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இதனால நானா சொன்னேன், இன்னைக்கு சார் வந்து அவர் வாயால ஒரு விஷயம் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், பட் சொல்ற ஆளுங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே அடுத்தடுத்து போகணும். எப்ப போனாலும் சார் வரன்னு சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு பெரிய கண்டிப்பா. ஏன்னா சொல்ற மாதிரி அந்த டீம் எஃபோர்ட் முக்கியம், நோபல் காஸ்ட் அதுதான் முக்கியம். நாங்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஏன் உங்களுக்கு இந்த டைம்ல சண்டே ஃப்ரீயா இருக்கவங்க போறீங்க அப்படின்னு இல்ல. இப்ப எக்ஸ்பர்ட்னா எத்தனை பேருக்கு நாங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம், நாங்க எங்களால முடிஞ்சது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் இவ்வளவு அந்த நோபல் காஸ்ட் கண்டிப்பா எங்களால நாங்க உதவியா சின்னதோ பெருசோ அது கண்டிப்பா கடைசி வரையும் இருக்கு. கோயிங் கீப் க்ரோயிங்.